கிச்சன் கில்லர் மாலதி. மரவள்ளி கிழங்கு இலை மோதகம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிழங்கை சீவிட்டோம். அப்புறம் அடுத்தது சீவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை ஒரு வடிகட்டுற வலையில் வச்சு நல்லா அழுத்தினோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் வந்துடும். நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த மரவள்ளி கிழங்கை ஒரு ஆஃப் அரைச்சி கொட்டிக்கணும். அது கூடவே இப்போ தேங்காய் ஒன்று திருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காயும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு சின்ன சிட்டிகை உப்பு, அடுத்தது வெல்லம் ஒரு கப்பு, தேவைக்கேற்ப வெல்லம் போட்டுக்கலாம். அதில் ஏலக்காய் கொஞ்சம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டை வச்சு இலை வச்சுருக்குறோம். இப்போ அந்த இலையில நம்ம மோதகத்தை அம்மி எடுத்தாச்சு. அதில் அப்படியே வச்சு அவிக்க வேண்டியது தான். இந்த அவிச்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மோதகத்தை எடுத்து பிரித்து பார்த்துருவோமா? சூப்பராக வெந்துடுச்சு. அதை